So today we'll be seeing about zygomycosis. So zygomycosis it is said to be a fungal disease which is mainly caused by the organism which belongs to the order Mucorales and Endomophthorails. சரி இந்த zygomycosis கீழ நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆர்டர் இருக்கு. I mean zygomycetes கீழ ரெண்டு ஆர்டர் இருக்கு, which is called as Mucorales and Endomophthorails. So Mucorales அந்த இந்த ஆர்டர்ல வரக்கூடிய ஆர்கானிசம்ஸ் டிசீஸ் காஸ் பண்றத நம்ம Mucormycosis அப்படின்னு சொல்றோம். And Endomophthorails வந்து அதுல இருக்கிற ஆர்கானிசம்ஸ் காஸ் பண்ணுச்சுன்னா we call it as Endomophthalomycosis. ஓகே, சோ ஜெனரலா இந்த ஆர்கானிசம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே என்விரான்மெண்ட்ல இருக்கும். நம்மளுக்கு பிரெட் ஸ்பாயிலேஜ்ல வர்றது, சாயில், வாட்டர், இது டீகேயிங் லீவ்ஸ்ல, வெஜிடபிள்ஸ்ல எல்லாமே இந்த ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் நம்ம வந்து இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் நிறைய இன்ஹேல் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரும். அண்ட் இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஹேல் பண்றதுனால வந்துச்சுன்னா இனிஷியலா லங் வில் பி இன்ஃபெக்டட். ஓகே, அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஆர்கானிசம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து இட் மே ஆல்சோ அஃபெக்ட் த பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் ஸ்லோலி வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ஒன்ஸ் when the immunity is lowered, ஓகே, இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் ஆயாச்சுன்னா ஒருவேளை எய்ட்ஸ் பேஷண்டா இருக்கலாம், கேன்சர் பேஷண்டா இருக்கலாம். ஸோ இவங்க அதிகமா வந்து எக்ஸ்போஷர் இருக்கு அப்படின்னா சில்ட்ரன்ஸா கூட இருக்கலாம். அப்போ அதிகமா எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து திஸ் மே லீட் டு மியூகர்மைகோசிஸ் ஆர் ஜைகோமைகோசிஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த இன்ஃபெக்ஷனை நம்ம சொல்லணும்னா வந்து ஒன்ஸ் when it enters a blood stream, ஓகே, ஸ்ப்ரெட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து blood stream போச்சுன்னா கண்டிப்பா வந்து இட் will affect the lungs, brain. அப்புறம் ரொம்ப ஒன்று சீரியஸ் கேசஸ்ல பாத்தீங்கன்னா நிமோனியா வரலாம். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் ஆல்சோ இன்ஃபெக்ஷன் ஆஃப் த பிரெயின்ஸ். அல்லாட்ட வந்து ஷீசர்ஸ்னா உங்களுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வரலாம், பேராலிசிஸ் வரலாம், அண்ட் ஆல்சோ டெத். ஓகே, ஸோ இந்த ஜைகோமைகோசிஸ் வந்து it's a disease actually which actually starts from the inhalation கூட இருக்கலாம், இல்லட்ட வேற மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கூட இருக்கலாம். so it may spread through the blood stream. okay, lungs போகும், brain போகும், and ரொம்ப சீரியஸ் கேசஸ்ல வந்து it may result in paralysis, coma வரலாம், and also death of the person. so இங்க வந்து எப்படி நம்ம ஜெனரலா வந்து ஒரு லேப் டெஸ்டிங் பண்ணுவோம் அப்படின்னா எனி நேசல் டிஸ்சார்ஜ், ஓகே, மூக்குல இருந்து வந்து அந்த ஃபெல்கம்னா என்னது, சளி. ஓகே, சோ இது வந்து இதெல்லாம் அண்ட் சம்டைம்ஸ் வந்து we also have to go for the biopsy when you're taking the considering the infection of the lungs. okay, and sometimes the surgical removal of the infected tissue is also possible. and also amphotericin B வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. சோ நீங்க எல்லாம் இந்த நம்ம கோவிட் டைம்ல அந்த கியூர் ஆகி வர டைம்ல திடீர்னு மியூகர்மைகோசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. and people were all trying for amphotericin B. திடீர்னு பார்த்தா ஸ்டாக் வந்து மெடிக்கல் ஷாப்ல வந்து even that stock of amphotericin B was not available. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா வந்து there were rapidly increasing cases of mucormycosis. but actually in the mycosis பாத்தீங்கன்னா the organisms வந்து naturally they are present in the environment. only when your immunity is lower it may lead to the infection. okay, so here as I already said, like இந்த மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா Mucorales இருக்கு, Endomophthorails ன்னு ரெண்டு ஆர்டர் இருக்கு. so இதுல வர ஸ்பீஷீஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா Rhizobus, Mucor, Cunninghamilla, Apophysomyces, லிஸ்தீமியா. ஓகே, இந்த ஸ்பீஷீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மியூகர்மைகோசிஸ்ல எல்லாம் வரக்கூடிய ஜைகோமைகோசிஸ்ல வரக்கூடிய ஸ்பீஷீஸ் தான். சோ இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மியூகர்மைகோசிஸ் பார்ப்போம், அடுத்தது வந்து எண்டமோப்தோரோமைகோசிஸ் பார்ப்போம். சோ ஜைகோமைகோசிஸ்ல வந்து ரெண்டு ஆர்டர் இருக்கு, மியூகோரேல்ஸ் அண்ட் எண்டமோப்தோரேல்ஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து மியூகோரேல்ஸ். ஓகே, சோ மியூகோரேல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் வெசல் வந்து இன்வேட் பண்ணக்கூடிய ஸ்பீஷீஸா தான் இருக்கும். and here it is அதான் ஆஞ்சியோட்ராபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ காமன் ஜெனரான்னு எடுத்துட்டீங்கன்னா Rhizopus, Rhizomucor, Mucor, Absidia, இதுதான் காமனா மியூகர்மைகோசிஸ் வந்து காஸ் பண்ணும். and they are all fast growing molds. நம்ம ஜெனரலா வந்து நம்ம பிளேட் போட்டோம்னா உங்களுக்கு வந்து SDA பிளேட்ல 3 நாள்லயே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து வளர்ந்துரும், 3 to 4 daysலயே. because சில மோல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா take more longer period of time. so geographical distribution அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா they are seen worldwide in distribution. soil, decomposing organic matter, environmentல எங்க வேணாலும் பார்க்க முடியும். that's what outdoor airல பார்க்கலாம், indoor airல பார்க்கலாம், foodல கூட தான் இருக்கு, vegetables, bread சாப்பிடுறதுல. okay, dustல கூட வந்து these spores are present. risk factors, so risk factors என்னெல்லாம் வந்து suppose a person is having diabetes, இல்லாட்ட வந்து malnourished childrenனா அது ஒழுங்கா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம ஒழுங்கான சத்தானதை எடுக்காம இருக்காங்களே அவங்கள malnourished children சொல்றோம். severely burned patients, அப்ப burns நிறைய இருக்கு, தெரியாம burn ஆயிருக்கு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, burns இருந்துச்சு, அந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து
mucormycosis infection வரலாம். And ஒன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா leukemia patients, lymphoma patients, lymphoma it's nothing but a type of blood cancer தான். அப்புறம் AIDS patient, அப்புறம் patients who are using corticosteroids. ஸோ கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். யாரெல்லாம் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்றாங்களோ அவங்க இம்யூனிட்டி வந்து குறைஞ்சிரும். ஓகே, ஸோ அவங்க வந்து யூஸ்வலா வந்து சில இன்ஃபெக்ஷன் லைக் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் கூட உங்களுக்கு வந்து மியூகர்மைகோசிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து வரலாம். ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் கிளினிக்கல் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரிமெம்பர் தீஸ் நேம் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் ரைட் வாட் ஆர் த சிம்டம்ஸ். சரியா? So rhinocerebral zygomycosis, pulmonary zygomycosis, gastrointestinal zygomycosis, cutaneous zygomycosis, disseminated zygomycosis. These are the different forms of zygomycosis. இப்போ நம்ம பார்க்கிறது only mucormycosis மட்டும்தான். சோ இங்க rhinocerebral அப்படின்னு அர்த்தம்னா என்னன்னா, rhinoனாலே மூக்குன்னு அர்த்தம். ஓகே, நோஸ் அப்படின்னு அர்த்தம். சோ நோஸ் அண்ட் த பிரெயின் இஸ் கெட்டிங் இன்வால்வ். ஓகே, சோ அதான் rhinocerebral zygomycosis. பல்மரினா லங்ஸ் எல்லாருக்கும் தெரியும். கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனா இன்டெஸ்டைன். அடுத்த கியூட்டேனியஸ்னா ஸ்கின் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறது. டிசெமினேட்டட்னா ஸ்ப்ரெடிங் இன்ஃபெக்ஷன் காமனா வந்து பிளட்ல தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஸோ rhinocerebral zygomycosis அப்படின்னு பாத்தீங்கன்னா this is actually a very serious problem. இது வந்து rhinocerebralனாலே nose as well as the brain is being involved அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா those are suffering from diabetes mellitus, மெயினா சுகர் லெவல் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் பிளஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் அதிகமா அது வரலாம். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியலா ஆர்கனிசம் வந்து will spread from the nasal mucosa. மூக்குல இருக்க அந்த நேசல் மியூகோசா இருக்கு இல்லையா, மியூக்கஸ் மெம்பரேன்ல இருந்து ஸ்லோவா அந்த மூக்கு கிட்ட இருக்கிற போன்ஸ் இருக்குல்ல, நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த டெர்மினேட் போன்ஸ் சொல்லுவாங்க. அது அந்த போன் ஃபர்ஸ்ட் வந்து மியூகோசால இருந்து உள்ள வந்து அந்த போன்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் அந்த பேராநேசல் சைனசஸ்னா அந்த மூக்கு கிட்ட இருக்கிற அந்த சைனசஸ். ஓகே, தட் இஸ் அந்த சில மூக்கு கிட்ட இருக்கிற அந்த ரீஜன்லலாம் பேராநேசல், தட் இஸ் அரவுண்ட் த நோஸ் ரீஜன் யூல் பி ஹேவிங் த என்ன சொல்றது அந்த எக்ஸாக்ட்லி சொல்ல போனா உங்களுக்கு வந்து அந்த ரீஜன் பேராநேசல் நோஸ் கிட்ட இருக்கிற ரீஜன், ஆர்பிட்னா கண்ணு கிட்ட, பேலட்னா நாக்குக்கு மேல இருக்கிற ரீஜன் தான் நம்ம பேலட் ரீஜன் சொல்லுவோம். அண்ட் ஸ்லோலி தே வில் எக்ஸ்டெண்ட் இன்டு த பிரெயின். ஓகே, சோ மூக்குல இருந்து தென் மூக்குல இருக்க போன்ஸ், அப்புறம் அதான் அரவுண்ட் த ரீஜன் ஆர்பிட் இஸ் ஐஸ் பிளேஸ் பண்ணிருக்க இடம் தான் ஆர்பிட் சொல்லுவோம். அப்புறம் வாய்க்கு மேல இருக்கிற ரீஜன் வந்து யூ கால் இட் அஸ் அ பேலட். சோ இந்த மாதிரி ஸ்லோலி இட் வில் ஸ்ப்ரெட் டு த பிரெயின். பிரெயின்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பிளட் வெசல்ஸ் வந்து இன்வேட் ஆகும். இதுதான் வந்து rhinocerebral zygomycosis. So where you have the nose and the brain being involved. So noseல இருந்து ஸ்ப்ரெட் ஆகி பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஷியல் பெயின் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், லெத்தார்ஜி, ரொம்ப தட் இஸ் ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, லெத்தார்ஜிக்கா இருப்பாங்க. அண்ட் ரொம்ப அட்வான்ஸ்ட் கேசஸ்ல பாத்தீங்கன்னா there will be loss of vision also. அண்ட் நேசல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் ஸ்டெயின்ட் நேசல் டிஸ்சார்ஜ் மே பி சீன். பிளாக் எஸ்சார் ஆன் த பேலட். பிளாக் எஸ்சார்னா வாய்க்கு மேல அந்த நாக்குக்கு மேல இருக்க ரீஜன் தான் பேலட்ன்றோம். அதுல வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்பாட் மாதிரி இருக்கும். குளோபல் ப்ராப்டாசிஸ். குளோபல் ப்ராப்டாசிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மூக்குல இருந்து அந்த பேரானைசல் ரீஜன் அது பக்கத்துல இருக்க ரீஜன் எல்லாம் போயிட்டு கண்ணு, அதுக்கப்புறம் தான் பிரெயினுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் குளோபல் ப்ராப்டாசிஸ்னா கண்ணு வெளியே வந்த மாதிரி இருக்கும், ப்ரொட்ரூஷன் ஆஃப் த ஐஸ். அப்புறம் டாப்சிஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணு அந்த ஐலிட்ஸ் வந்து மூடிக்கும், அதான் டாப்சிஸ். அப்போ அதனால உங்களுக்கு எதுக்காக அது மூடிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிரேனியல் நர்வ் 5ம் 7ம் வேலை செய்யாது. அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்ணு வந்து மூடதை திறக்க முடியாது. ஓகே, தேர் இஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த நோஸ் ரீஜன் பிரெயின் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால தேர் இஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டிஷ்யூஸ். அண்ட் ஃபர்தர் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆல்சோ அக்கர்ஸ் டு த லங்ஸ், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட், ஸ்கின், அதர் ஆர்கன்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு rhinocerebral zygomycosisல அப்படியே ஸ்லோவா வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். மெயின் காசேட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைசோபஸ் அரிசஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். அந்த பிக்சர்ல பார்க்கலாம் உங்களுக்கு வந்து அந்த ட்ரூப்பிங் ஆஃப் ஐலிட்ஸ் டாசஸ்ல பார்க்கலாம். அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஸ்வெல்லிங். ஸோ இந்த ரீஜன் தான் நம்ம வந்து ஆக்சுவலி இந்த போன்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து டெர்மினேட் போன்ஸ் சொல்லுவோம். ஸோ பேராநேசல் ரீஜன்னா are you all able to see the cursor when I'm showing you? கர்சர் தெரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். கர்சர் தெரியுது. ஓகே, ஃபைன். ஓகே, சோ பேராநேசல் ரீஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த ரீஜன் கீழ இந்த இது கிட்ட இருக்கிறதா நம்ம பேராநேசல் சைனசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ரீஜன் தான் நம்ம பேராநேசல் சைனசஸ் சொல்லுவோம். சோ there will be protruding of the eyes. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐலிட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகே,
அடுத்து வந்து பல்மனரி ஜைகோமைகோசிஸ். ஸோ பல்மனரி ஜைகோமைகோசிஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இங்க வந்து நம்மளுக்கு இன்வால்வ் ஆகிறது வந்து லங்ஸ். ஓகே, இது லங்ஸ் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்போர்ஸ் எல்லாம் இன்ஹேல் பண்ணிட்டே இருக்கிறனால நம்மளுக்கு வந்து லங்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து உங்களுக்கு பிளட் வெசல் இன்வேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லங் பேரங்கைமா செல்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்வேட் பண்ணிட்டு சம்டைம்ஸ் வந்து இட் மே ஆல்சோ லீட் டு த டெத் ஆஃப் த பர்சன். ஒரு மாசத்துக்குள்ள the person will die. சோ இதோட ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரோம்போசிஸ்னா உங்களுக்கு வந்து பிளட் வந்து கிளாட் ஆற மாதிரி தெரியும், தட் இஸ் த்ரோம்போசிஸ். அதே மாதிரி ஹெமரேஜ்னா ப்ளீடிங் நடக்கலாம். அண்ட் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாட் இருக்கு இல்லையா, அந்த கிளாட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோவா வந்து பிளட் வெசல்ஸ் எல்லா இடத்துலயும் மூவ் ஆயிட்டு இருக்கும். செஸ்ட் பெயின் வில் பி தேர், டிஸ்னியா தட் இஸ் டிஃபிகல்ட்டி இன் பிரீதிங் இருக்கும். அண்ட் பர்சன் வில் அல்டிமேட்லி ஆல்சோ வாமிட் பிளட், அதான் ஹெமப்டைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது பல்மனரி ஜைகோசிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ஸ் நிறைய இன்ஹேல் பண்றதுனால வரக்கூடியது. சோ பிளட் வெசல் இன்வேட் ஆகுது, லங்ஸ் இன்வேட் ஆகுது. சோ இது வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் இன்ஃபெக்ஷன் லீஷன் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து கம்ப்ளீட்டா ஸ்ப்ரெட் ஆகி கூட லங்ஸ்ல வந்து இருக்கும். சோ சீரியஸ் கேசஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள the person may also die. Okay, so here if you see உங்களுக்கு வந்து causes ன்னு எடுத்துட்டீங்கன்னா thrombosis, there's thrombosisனா blood clot இருக்கும், and sometimes hemorrhage bleeding கூட இருக்கலாம் இந்த லங்ஸ்ல. இன்ஃபாக்ஷன்னா blood vessels blood clot வந்து blood vesselsல மூவ் ஆயிட்டு இருக்கும், chest pain இருக்கும், dyspnea is difficulty in breathing, hemoptysis is blood vomiting. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஜைகோமைகோசிஸ். ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல்னாலே நம்ம இன்டெஸ்டைன் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு த இன்டெஸ்டைன். ஸோ இது யாரெல்லாம் வந்து ஒழுங்கா சாப்பாடு எடுக்கலையோ ஒழுங்கா மால் நரிஷ்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு தான் காமனா வந்து இதை பார்க்க முடியும். அண்ட் இது வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து ஒழுங்கான ஃபுட்டா இல்லாம அதுல வந்து ஃபங்கல் ஸ்போர்ஸ் இருந்துச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து when we eat it, it may lead to gastrointestinal zygomycosis. ஸோ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் மே பி பிகாஸ் ஆஃப் அ சர்ஜரி ஆல்சோ. ஏதோ ஒரு சர்ஜரி, வயிற்றுல ஏதாவது ஒரு சர்ஜரி பண்றாங்கன்னா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஆர்கனிசம் மே என்டர். அண்ட் ஆர் அப்படி இல்லைன்னா வந்து வேற ஏதாவது வந்து உங்களுக்கு சர்ஜிக்கல் ரிமூவல்ல ஈலியோஸ்டோமினா ஈலியம் ரீஜன்ல ஏதாவது உங்களுக்கு வந்து சம் சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா தே மஸ்ட் ஹவ் அந்த ப்ரொசீஜர் வந்து மஸ்ட் ஹவ் இன்ட்ரடியூஸ் த ஆர்கனிசம். Okay, so it is less common among adults and young childrenல பார்க்கலாம், and commonly seen among children who are less than 1 month age. ஒரு மாசத்துக்குள்ள கம்மியான சில்ட்ரனுக்கு தான் இந்த இன்ஃபெக்ஷன் நம்ம வந்து பார்க்க முடியும். and the symptoms also will vary. so symptoms அப்படின்னு பாத்தீங்கன்னா it is abdominal pain, blood in the stools. okay, blood வந்து stools அப்படியே blood வர மாதிரியே இருக்கும், fresh blood will be seen in the stools. அப்புறம் diarrhea இருக்கலாம். ஹெமட்டமிசிஸ்னா வந்து பிளட் வாமிட்டிங், எமிசிஸ்னாலே வாமிட்டிங் தான், ஸோ பிளட் வாமிட்டிங். அண்ட் மெலினா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல வந்து ஸ்டூல்ஸ் இருக்கும், பிளாக் கலர்ல மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா cutaneous zygomycosis. cutaneousனாலே உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து இன்வால்வ் ஆயிருக்குது, there is a break in the skin, so it may be because of a surgery-ஆ இருக்கலாம், இல்லாட்ட burns-ஆ இருக்கலாம், இல்லாட்ட ஏதாவது ஒரு ஸ்கின் டேமேஜ்ல வந்து ஆர்கனிசம் வந்து உள்ள என்டர் பண்ணிருக்கலாம். ஓகே, சோ யாருக்கெல்லாம் வந்து வீக் இம்யூன் சிஸ்டம் இருக்கோ அவங்களுக்கு தான் காமனா இந்த cutaneous zygomycosis வரும். சோ இதுல வந்து இனிஷியலா உங்களுக்கு வந்து பிளிஸ்டர்ஸ், சின்ன பிளிஸ்டர்ஸ் மாதிரி வரும், அதுக்கப்புறம் புண்ணு ஆகும், அதுக்கப்புறம் அந்த இடம் அப்படியே கம்ப்ளீட்டா பிளாக்கா மாறிடும். சோ சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெயின் இருக்கும், அந்த இடம் மட்டும் ரொம்ப வார்மா இருக்கும், எக்ஸசிவ் ரெட்னஸ் வில் பி தேர், அண்ட் ஆல்சோ ஸ்வெல்லிங் அரவுண்ட் த wound. ஓகே, சோ ஹியர் லீஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து they are painful and progressive, and இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து nodules இருக்கும், and there will be also dead tissues around ecchymotic areas of cutaneous infarction. அதுவும் அப்படியே ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டா வந்து ட்ரையா டெத் டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், லீஷன்ஸ் வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் த மியூகோர்மைகோசிஸ். உங்களுக்கு வந்து பிளாக் கலர்ல வந்து அந்த இடம் வந்து அப்படியே மாறிடும். சோ டிசெமினேட்டட் மைகோசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெடிங் இன்ஃபெக்ஷன் தான். ஓகே, சோ பிளட் ஸ்ட்ரீம் எப்போ அஃபெக்ட் ஆகுது உங்களுக்கு ஸ்லோவாவே வந்து என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. சோ ஹியர் காமன் வந்து பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் விச் இஸ் இன்வால்வ். ஓகே, சோ இதை தவிர்த்து பார்க்கலாம், உங்களுக்கு வந்து ஸ்பிளீன் இன்வால்வ் ஆயிருக்கும், ஹார்ட்ல கூட இன்ஃபெக்ஷன் வரலாம், இதெல்லாம் டிசெமினேட்டட் இன்ஃபெக்ஷனா ஹார்ட் ஸ்கின் கூட வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஓகே, இந்த எல்லா ஜைகோமைகோசிஸ்மே when the immunity is lowered then the person will be suffering from the infection. brain involved ஆச்சுனா there is also a change in the mental status of the individual, and also sometimes it may lead to coma. Okay, so here that's what vessel invasion, blood vessel la பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து there is clot எல்லாம் இருக்கும், அதான் blood vessel invasion with infarction occurs-னா clotting, அந்த blood clot எல்லாமே வந்து blood vesselsல வந்து பார்க்க முடியும். இந்த clot வந்து தண்ணிக்குள்ள போய் bloodக்குள்ள வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும்,
அண்ட் இதே இது வந்து கார்டியாக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் the cardiac patientsல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபங்கஸ் வந்து they will be forming a thrombusனா blood clot தான். And this will be able to cross the coronary artery in the corkscrew pattern. இந்த cardiac patients, that is heart patients எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த clot வந்து ஸ்லோவா அந்த coronary arteryல வந்து corkscrew patternல மூவ் ஆறது கூட வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அடுத்து வந்து சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன். ஸோ சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு யூ கேன் பி ஏபிள் டு டயக்னோஸ் த இன்ஃபெக்ஷன். தட் இஸ் கமிங் டு லெபார்டரி டயக்னோசிஸ். சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கிளாட் ஆயிருக்கு, எந்த இடத்துல ஒக்ளூஷன்னா எங்க எங்க உங்களுக்கு ஹிடன் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு, ஆர்பிட்டல் கண்ணு இல்லையா, இல்லாட்ட பிரெயின் கிட்டையா, இல்லாட்ட லங்ஸ் இல்லையா, எந்த லீஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சிடி ஸ்கேன் வச்சு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஸோ டிடெக்ஷன் வந்து சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ வந்து ரிலையபிளா இருக்கு. டிஷ்யூஸ் டிடெக்ஷன் இஸ் ரிலையபிள் இன் டிஷ்யூஸ் தேன் இன் கல்ச்சர். கல்ச்சர் பண்ணி பார்க்கறத விட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்க்கறது தான் பெட்டர். அண்ட் வென் யூ கோ ஃபார் த கல்ச்சர் டைரக்ட் எக்ஸாமினேஷன் எடுத்தீங்கன்னா KOH மவுண்ட்ல வந்து நேசல் டிஸ்சார்ஜ் எடுத்துக்கலாம். அந்த நேசல் டிஸ்சார்ஜ்ல வந்து உங்களுக்கு வந்து ப்ராட் ஏசெப்டேட் பிரான்ச் ஹைஃபே வில் பி சீன். HND ஸ்டெயின் அண்ட் GMS யூஸ் பண்ணுவாங்க. காமனா கிராம் ஸ்டெயினிங் யூஸ் பண்ண மாட்டாங்க, PAS ஸ்டெயினும் யூஸ் பண்ண மாட்டாங்க. So here you have the hyphae in the lung. You can see the hyphae in the lung in the picture. So here again you are able to see the hyphae which is seen in the specimen of the palate. So actually வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த organisms எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு here you are able to see the sporangiophore which contains the sporangium, and here you have the sporangiospores. Okay, idan sporangium which contains the sporangiospores. So here again you have the hyphae and you have the sporangiospores. So you have the zygospores or the sporangiospores. Sorry, zygospores. Okay. So zygospores அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. ஆக்சுவலா ரெண்டு ஹைஃபே ஒன்னா வரும், நடுவுல ஸ்போர் ஃபார்ம் ஆகுது. So இங்க பாருங்க ரெண்டு hyphae, different hyphae coming together, and here you have the formation of the spores. Okay, so the zygospore. Next வந்து coming to culture. So culture வந்து பாத்தீங்கன்னா SDA வந்து காமனா யூஸ் பண்ணலாம் கல்ச்சருக்கு. So usually SDA யூஸ் பண்ணா நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆனா ஆக்டிடியான் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆக்டிடியான் வந்து இன்ஹிபிட் பண்ணும் இந்த ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்றாங்க. And some of the species வந்து பாத்தீங்கன்னா they will not be able to sporulate. That means spores form ஆகாது SDA ல, PDA ல, இல்ல corn meal agar ல. பட் இதெல்லாம் காமனா யூஸ் பண்ற மீடியம் தான். Okay, and apart from this Zabactox agar is used, as well as slide culture technique is also used. So saprots நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க, நம்ம பிளேட்ல வந்து இந்த ரைசோபஸ் காலனி எல்லாம் எப்படி அந்த உள்ளி காட்டனி அப்பியரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Immunology and serological testing வந்து is not very important in case of this infection. Treatment அப்படின்னு பாத்தீங்கன்னா amphotericin B தான், அப்படி இல்லைன்னா சர்ஜிக்கல் டீப்ரைட்மெண்ட். சர்ஜிக்கல் டீப்ரைட்மெண்ட்னா தோல் எல்லாம், இப்போ சப்போஸ் ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னா எல்லா டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அது கூட வந்து இந்த amphotericin B வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகே, அப்பதான் வந்து நம்ம ட்ரீட் பண்ணாதான் வந்து ட்ரீட் பண்ண முடியும். ஓகே, சோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து மியூக்கர் மைகோசிஸ் பத்தி. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து லைக் வந்து ஜைகோமைகோசிஸ்ல ஆர்டர் எண்டமாஃப்தோரேல்ஸ்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ். சோ இதுல ரெண்டு ஸ்பெசிபிக் ஆர்கானிசம்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, கொனிடியோபோலஸ் அண்ட் பெசிடியோபோலஸ். ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், ஜைகோமைகோசிஸ்ல ரெண்டு ஆர்டர் இருக்கு, ஆர்டர் மியூகோரேல்ஸ் இருக்கு, ஆர்டர் எண்டமாஃப்தோரேல்ஸ் இருக்கு. சோ ஆர்டர் மியூகோரேல்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூக்கர் மைகோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எண்டமாஃப்தோரேல்ஸ்ல வந்து காஸ் பண்றது எல்லாமே நம்ம வி கால் இட் அஸ் எண்டமாஃப்தோரோமைகோசிஸ். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா it actually causes subcutaneous infection அப்படின்னு சொல்றோம். சோ this endomophthalmomycosis நம்ம பார்க்க போறோம். இதுல ரெண்டு ஜெனரா வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, கொனிடியோபோலஸ் அண்ட் பெசிடியோபோலஸ். சோ இதுக்கு ஏத்த மாதிரி இந்த எண்டமாஃப்தோரேல்ஸ்ல இந்த ரெண்டு ஆர்கானிசம் காஸ் பண்ற இன்ஃபெக்ஷனுக்கும் தனித்தனி பேர் இருக்கு. இப்போ கொனிடியோபோலோமைகோசிஸ் இல்ல பெசிடியோபோலோமைகோசிஸ். நான் சொல்றேன் திருப்பி, I'll repeat. ஆர்டர் எண்டமாஃப்தோரேல்ஸ்ல வந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை நம்ம எண்டமாஃப்தோரோமைகோசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த எண்டமாஃப்தோரோமைகோசிஸ் வந்து is caused by two genera, that is கொனிடியோபோலஸ் and பெசிடியோபோலஸ். இப்போ கொனிடியோபோலஸ் காஸ் பண்ற இன்ஃபெக்ஷன் வந்து கொனிடியோபோலோமைகோசிஸ் சொல்வோம், பெசிடியோபோலஸ் காஸ் பண்ற இன்ஃபெக்ஷன் வந்து பெசிடியோபோலோமைகோசிஸ் அப்படின்னு சொல்வோம். இன்ஃபெக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா it is said to be chronic infection for a longer time, slowly progressive infection தான், and this is restricted to the subcutaneous tissue.
So here, if you consider, you have got endomorph like conidiobolomycosis இருக்கு, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, rhino endomorph அப்படின்னு சொல்லுவாங்க. And basidiobolus வந்து you have it is mainly caused by basidiobolus ranarum. திருப்பி ரிப்பீட் பண்றேன், rhino endomorph க்கு இன்னொரு பேர் இருக்கு, conidiobolomycosis. This is caused by conidiobolus species. So conidiobolus coronatus and conidiobolus ingruus, இந்த ரெண்டு ஸ்பீஷீஸ் தான் வந்து காசஸ் conidiobolomycosis or rhino endomorph basidiobolomycosis அப்படின்னு பாத்தீங்கன்னா it is caused by basidiobolus ranarum. So first we will see about this conidiobolomycosis. So generally conidiobolomycosis வந்து எந்த இடத்துல பார்க்க முடியும்னா ஆப்பிரிக்கா அமெரிக்கால எல்லாம் வந்து பார்க்க முடியும். So இந்த ஃபங்கஸ் வந்து நார்மலா இந்த வுட்ல, பிளான்ட்ஸ்ல, இன்செக்ட்ஸ்ல and also lizards இல்லாட்ட toads, இந்த தவளை மாதிரி ஒரு வெள்ளையா இருக்கும்ல, அதுல எல்லாம் gastrointestinal tractல இந்த organisms வந்து பார்க்க முடியும். And it is moreover said that young people are more infected with this rhino endomorph இல்லாட்ட conidiobolomycosis infection வந்து மெயினா வந்து young peopleல பார்க்கலாம். அதிகமா வந்து அதுவும் மெயிலுக்கு தான் அதிகமா வந்து இன்ஃபெக்ஷன் வந்து பார்க்கலாம். And the infection is rare in children. But the reason behind ஏன் வந்து உங்களுக்கு வந்து யங் சில்ட்ரன்ல வந்து இன்ஃபெக்ஷன் ரேரா இருக்குன்றது there is இது வரைக்கும் வந்து we are not able to find out the predisposing factor. So now coming to the rhino endomorph or conidiobolomycosis. So infection எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா nasal mucosaல ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்லோவா நோஸ், அதுக்கப்புறம் சீக்ஸ்க்கு, அப்பர் லிப்க்கு, பேராநேசல் டிஷ்யூஸ்க்கும், அப்புறம் தொண்டைக்கும், ஃபேரிங்ஸ்க்கும் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்லோலி வந்து there will be edema of the face. ஓகே, சோ முகமே வந்து வீங்கிரும். அந்த வீங்கிறதுனால உங்களுக்கு வந்து there is distortion of the face. Distortion தான் உங்களுக்கு ஃபேஸ் முகமோட பார்வையே மாறிட்டு வித்தியாசமா ஆயிடும். ஓகே, the patient இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா patient will be complaining about nasal obstruction, மூக்கு அடைச்ச மாதிரி இருக்கும். ரைனோரியா மூக்குல வந்து சம்திங் மூக்குல சளி வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ எபிஸ்டாக்சிஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து there is நோஸ்ல இருந்து பிளட் வரதான் நம்ம எபிஸ்டாக்சிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ சில சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ல வந்து ஃபேரிங்ஸ் இன்வால்வ் ஆறனால உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப வந்து the person will be suffering from dysphagia. ஓகே, விழுங்க முடியாம வலிக்கும். அதனால வந்து invasion of the pharynx வந்து may cause dysphagia ன்னு சொல்றோம். And the lesion does not usually involve the bones. போன்ஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் காமனா இதுல எல்லாம் வராது. And here infection வந்து will be taking years to develop. So அதனால infection is said to be slow. I'll repeat once again. ஸ்டார்டிங் வந்து நோஸ் இன்வால்வ் ஆகுது, நேசல் மியூகோசா இன்வால்வ் ஆகுது, ஸ்லோவா வந்து அது பக்கத்துல இருக்க ஏரியா எல்லாம் ரெண்டு பக்கமும் இன்வால்வ் ஆயிடும். நோஸ், சிக்ஸ், அப்பர் லிப், நேசல், அப்பர் லிப் தெரியும் உங்களுக்கு, பேராநேசல் டிஷ்யூஸ் மூக்குல இருக்க பக்கத்துல இருக்க டிஷ்யூஸ் எல்லாம் ஃபேரிங்ஸும் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வீக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸோட பார்வையே வந்து சேஞ்ச் ஆயிடும். அண்ட் சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, மூக்கு அடைச்சிட்டு இருக்கும். ரைனானாலே வந்து உங்களுக்கு வந்து மூக்குன்னு அர்த்தம், ஓரியானாலே வந்து ஏதோ மூக்குல இருந்து வடியுது. ஓகே, ஸோ இட் இஸ் லைக் தட் இஸ் சளி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ எபிஸ்டாசிஸ் மூக்குல இருந்து பிளட் வரும். அடுத்தது வந்து ஃபேரிங்ஸ் வந்து உங்களுக்கு இன்வேட் ஆச்சுன்னா இட் மே ரிசல்ட் இன் டிஸ்பாஜியா டிஃபிகல்ட்டி இன் ஈட்டிங். தொண்டை இதாயிருச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சாப்பிட முடியாது. ஓகே, அண்ட் காமனா இந்த இன்ஃபெக்ஷன் போன்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகாது. அண்ட் திஸ் இன்ஃபெக்ஷன் இஸ் அ ஸ்லோ இன்ஃபெக்ஷன். ஸோ இங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஹியர் யூ ஹேவ் that is nose region involved, upper lips involved as well as the lower lips here in this case. பாருங்க இந்த கேஸ்லயும் பாருங்க எப்படி அந்த பேராநேசல் ரீஜன் எல்லா இடத்துலயும் வந்து மூக்கு வந்து வீங்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க இந்த மூக்கு வீங்கி இருக்கு, அந்த ஃபேஷியல் சீக், இந்த போன், இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு வீக்கமா இருக்கு. இதுதான் வந்து ரைனோ எண்டமாஃப் தோரோமைகோசிஸ் இல்லாட்ட கொனிடியோபோலோமைகோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்ஃபெக்ஷன் வந்து பாக்குறதுக்கு ஃபேஸையே மாத்தி விட்டுரும். ஓகே, அடுத்து வந்து கமிங் டு த லெபார்டரி டயக்னோசிஸ். ஸோ இந்த கொனிடியோபோலஸ் காஸ் பண்ற ஆர்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிரீமி கிளாபரஸ் வேக்சி காலனிஸா இனிஷியலா இருக்கும், அதுக்கப்புறம் பவுடரியா இருக்கும். ஓகே, அண்ட் தட் இஸ் பிளேட்ல பாத்தீங்கன்னா அந்த பவுடர் வந்து உங்களுக்கு இன்னர் சைட் ஆஃப் த பிளேட்ல கொஞ்சம் பவுடரியா இருக்கும். ஆன் லேட்டர் ஸ்டேஜஸ் நீங்க தட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு பவுடர் வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கொனிடியோபோலஸ் ஆர்கானிசம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 3 days growth on PDA. கொரோனாட்டஸ் ஆர்கானிசம் இந்த மாதிரி ஒரு பீக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து கொனிடியோபோலஸ் இன்க்ரூவஸ். ஓகே, இது வேற ஸ்பீஷீஸ், அத இன்க்ரூவஸ் ஸ்பீஷீஸ். இது வந்து இன்க்ரூவஸ் ஸ்பீஷீஸ். பட் இங்க பாருங்க பிளேட் வந்து வேற மாதிரி இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட் கமிங். இது இவ்வளவு தூரம் பார்த்தது வந்து கொனிடியோபோலோமைகோசிஸ் ஓடது. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பெசிடியோபோலோமைகோசிஸ். ஸோ இதோட காசிட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெசிடியோபோலஸ் ரானாரம். ஸோ இந்த ஆர்கானிசமும் பாத்தீங்கன்னா ஏஷியா, ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா எல்லாம் காமனா வந்து பார்க்கலாம். அண்ட் ஆர்கானிசம் வந்து சாயில்ல இருக்கு. ஓகே, ஸோ இன்டெஸ்டினல் கண்டென்ட்ஸ் ஆஃப் லிசர்ட்ஸ், கெமிலியான்ல பார்க்கலாம், ஆம்பிபியன்ஸ்ல பார்க்கலாம், இன்டெஸ்டினல் கண்டென்ட்ஸ்ல. அதே மாதிரி மேமல்ஸ்லயும் பார்க்கலாம். லைக் எக்ஸாம்பிள் பேட்ஸ் அண்ட் கங்காரூஸ் வந்து தே ஆல்சோ கேரி திஸ் ஆர்கானிசம். எப்படி இந்த ஆர்கானிசம் வந்து என்டர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இட் ஸ்பெசிபிக்லி ஒன்லி த்ரூ இன்செக்ட் பைட், ஸ்கிராச்சஸ் அண்ட் ஆல்சோ மைனர் கட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பெசிடியோபோலோமைகோசிஸ் வந்து ஒன்லி என்டர்ஸ் த்ரூ கட்ஸ். ஓகே, ஸ்கின் வழியா தான் வந்து மெயினா வந்து என்டர் ஆகும். அதனாலதான் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா தைஸ் அந்த பட்டக்ஸ் ரீஜன்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து காமனா வந்து பார்க்க முடியும். So coming to the clinical manifestations, so commonly seen in children. So initially வந்து single, painless, unilateral, well circumscribed, அப்படி ரவுண்டா subcutaneous mass. Okay, subcutaneous massனா அந்த எந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆயிருக்கோ, யூசுவலா பட்டக்ஸ் இல்லாட்ட தைஸ்ல தான் காமனா இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு திக்கான ஒரு ரீஜன் இருக்கும். ஓகே, சில சமயம் this may also be seen in the arms, neck, face of the trunk, face or the trunk. இனிஷியலா ஒரு சின்ன நாடியூல் மாதிரி ஒரு எலிவேட்டட் ரீஜனா இருக்கும். ஆனா போக போக பாத்தீங்கன்னா ஸ்வெல் ஆகி உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹார்டாவும் வுட்டியாவும் இருக்கும். ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் த பெசிடியோபோலோமைகோசிஸ். இவ்வளவு ஹார்டா இருக்குன்னு பாருங்க. இது வந்து கையில இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. So here this is again பெசிடியோபோலோமைகோசிஸ். இனிஷியலா அப்படியே சின்ன நாடியூலா ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப ஹார்டா வுட் மாதிரி இருக்கும், கட்டை மாதிரி இருக்கும். ஸோ கல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எஸ்டிஏ வித் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து யூஸ்வலா யூஸ் பண்றது. ஸோ சைக்ளோஹெக்சமைட் வந்து நம்ம இந்த ஆர்கனிசம் ஐசோலேட் பண்றதுக்காக நம்ம சைக்ளோஹெக்சமைட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் 2 to 5 days வந்து பிளேட்ஸை இன்குபேட் பண்ணணும் 25 to 30 degree Celsius. காலனிஸ் வந்து எல்லோயிஷ் டு கிரே கலரா இருக்கும். அதுக்கப்புறம் தின் ஃபிளாட் கிளாபரஸ், ஒரு கிளாபரஸ்னா ஒரு லெதர் மாதிரி ஸ்மூத்தா இருக்கிறது, அண்ட் வேக்சி வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெனி ரேடியல் ஃபோல்ஸ் வந்து இருக்கும். ஃபோல்ஸ் இன் அ சென்ஸ் அப்படி மேலையும் கீழயும் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஹியர் ஆர்கானிசம் ஆல்சோ ப்ரொடியூசஸ் ஜைகோஸ்போர்ஸ். ஸோ ஹியர் ஆர் ஏபிள் டு சி நல்லா ரேடியேட்டிங் இருக்கு, ரேடியேட்டிங் ஃபரோஸ் மாதிரி இருக்கு பாருங்க, கீழே மேல எல்லாம் வந்துருக்கு இல்லையா, அதுதான் நம்ம சொல்றோம் இங்க. பெசிடியோபோலஸ் ரானாரமோட காலனி இப்படிதான் இருக்கும். அண்ட் தீஸ் ஆர் த ஜைகோஸ்போர்ஸ் which have been produced. ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரல் பொட்டாசியம் அயோடைட், இது வந்து சேச்சுரேட்டடா வந்து they'll be giving this for the treatment. அண்ட் ஆல்சோ ஓரல்னாலே சாப்பிட்றது தான். லைக் ஓரல் கீட்டோகோனாசால் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஓரல் ஆம்பட்டரசின் பி will be given. Any doubt in this? Any doubt in this, anyone?